பெரிய துறைமுகங்களை கார்ப்பரேட் நிறுவனங்களாக மாற்றும் மத்திய அரசின் திட்டத்தை கண்டித்து மார்ச் 9 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக துறைமுக ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். இந்தியா முழுவதிலும் உள்ள பெரிய துறைமுகங்களை கார்ப்பரேட் நிறுவனங்களாக மாற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த முடிவை திரும்ப பெற வலியுறுத்தியும் சென்னை துறைமுக வாயிலில் ஊழியர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய துறைமுக ஊழியர்கள் கூட்டு போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் மத்திய அரசு இந்த முடிவை கைவிடாவிட்டால் மார்ச் 9ஆம் தேதி முதல் நாடு தழுவிய காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என்றும் இதில் 1 லட்சத்திற்கும் அதிகமான துறைமுக ஊழியர்கள் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவித்தார். இந்திய நாட்டுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடும். துறைமுகங்களை கார்ப்பரேட் கம்பெனிகளாக மாற்றி பின் அதை தனியார் கம்பெனிகளாக மாற்றினா இதை விட எல்லாவற்றையும் விட ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன, இந்திய நாட்டில் இருக்கிற பெரும் துறைமுகங்களுக்கு 2,65,000 ஏக்கரா நிலம் சொந்தமாக இருக்கு. இந்த நிலங்களை மேஜர் போர்ட் ட்ரஸ்ட் ஆக்டா இருக்கிற வரை யாரும் விற்க முடியாது. அதை லீஸுக்கு வேணா கொடுக்கலாம், 30 வருஷத்துக்கு திருப்பி வாங்கிக்கலாம். ஆனால் கார்ப்பரேட் கம்பெனியா மாற்றா இந்த 2,65,000 ஏக்கர் நிலங்களை தனி முதலாளிகள் கபலீகரம் செய்வார்கள். கால வரையற்ற வேலை நிறுத்தத்திற்கு ஏற்கனவே நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துட்டோம். சென்ற மாதம் 20ஆம் தேதி நோட்டீஸ் சர்வ் பண்ணிட்டோம். இந்த அரசு அதனுடைய இந்த கார்ப்பரேட் கம்பெனி ஆக்கிற அறிவிப்பை வாபஸ் வாங்கலனா வேலை நிறுத்தம் உறுதி. ஒரு நாள் வேலை நிறுத்தம் நடந்தால் இந்திய நாடு முழுக்க 65 கோடி ரூபாய் செலவாகும். 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட துறைமுக தொழிலாளர்கள் இந்த வேலையில் பங்கேற்பாங்க.